Manikandan, HOD of Department of Commerce, for providing the welcome address. Good morning to everyone. He is not from, of course he belongs to economics department. As per our mind, he is our own faculty, our own HOD of our department. That much we are close to him. So I welcome my dear friend Dr. Anbarasu. Once again, I thank you everyone for the opportunity. My dear Head of the Department, Commerce, Dr. Manikandan sir, all my department colleagues and friends, and future emerging. I really have to thank the department for conceiving me to this stage. Senthil sir approached me for some other faculty, if it is possible. Because today hiring a teacher is a costly one from different institutions or from any other area. But the thing is, finally I accepted with my decision. It's not busy. If it is commerce, I put out all my busy schedules away and I pursue the report. Thank you for the opportunity. Okay. Let me change over to version 2. Change over my version to Tamil. Okay, thank you. And எல்லாருக்கும் புரிய மாதிரி இருக்கும். It's not high-fi nature. எனக்கு தெரிஞ்சது வர ஒரு இங்கிலீஷ் தெரிவிக்கிறது உங்களுக்கு எல்லாருமே நான் பரிச்சயம் பண்ணணும். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா கொஞ்சம் பேருக்கு நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன், நான் எப்படி இந்த மாதிரி கொண்டு வருவேங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும். பட் மீறி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த ஸ்டைலுக்கே போறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வித்தியாசமான ஸ்டைல தான் வரும். எப்படின்னா training on technology, commercialization, licensing and transfer practices and strategy. இந்த டைட்டிலே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பெரிய குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கோம். பொதுவா பிஎஸ்டிக்கு டைட்டில் கொடுத்தாலே 6 வேர்டு இருந்தா போதும். பிஎஸ்டி பண்றவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டைட்டில் வேணும்னா 6 வார்த்தை இருந்தாலே போதும். இது ரூல். நம்ம ஸ்டடியாக ஆரம்பிச்சு அனாலிசிஸ் ஆரம்பிச்சு ஒரு 20-12 வார்த்தை 20 பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 ஒரு 9 வார்த்தை இருக்கு. பெரிய எல்லாமே தனித்தனி டைட்டில். ட்ரைனிங் ஆன் டெக்னாலஜி டிஃபரெண்ட் டைட்டில். அதே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆன் கமர்ஷியலைசேஷன் டிஃபரெண்ட் டைட்டில். ட்ரைனிங் ஆன் லைசன்சிங் டிஃபரெண்ட். ட்ரைனிங் ஆன் டிரான்ஸ்ஃபர் பிராக்டிசஸ் தனி டைட்டில். ஸ்ட்ராட்டஜிங்கிறது தனி டைட்டில். இவ்வளவு டைட்டில் நான் ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும்ன்றது ஹைலி நாட் பாசிபிள். பட் எனிவே ஒரு உங்களை அவேக்கனிங் பண்றதுக்காக நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். Thanks for the collegium of council. Different council have arranged this program. IAC, Implementing Council, IAC, different councils of the college. The collegium has invited, with the help of those collegium, including IPAC, எல்லாரும் சேர்ந்து தான் நமக்கு இந்த opportunity, not for an individual. And thanks for them also. இப்போ இதுல பாருங்க, training on technology. சூழ்நிலை இருக்கு. அப்ப ஜிடிபில 10% எல்லாம் போட்டு நம்மள பூஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு வர்க் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் வேணும்னா 6 வார்த்தை இருந்தாலே போதும். இது ரூல். நம்ம டீம் ஆஃப் குரூப் போனது நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தெரிஞ்சுக்கணும். 3 லட்சம் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. சே ஃபார் இன்ட்ரோடியூஸ் டெக்னாலஜி. இப்போ ஹோம் வீட்ல நம்ம ஊர்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன கொடுக்க மாட்டேங்குது, மெட்ரோ ட்ரெயின் கொடுக்க மாட்டேங்குது. டயர் 1 சிட்டி, டயர் 2 சிட்டிஸ் இருக்கு. டயர் 1, டயர் 2 ஃபர்ஸ்ட் காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்க்குள்ள வருவோம். டெக்னாலஜி கொண்டு அதர் சிட்டிசன்ஸ் கொண்டு வந்து அகாமடேட் பண்ணிடுவாங்கன்னா அவனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்குல்ல பார்த்து பயந்து போயிட்டா இங்க என்ன நோய் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம
Why American government is depending over இருக்காங்க. 65% என்ன கொடுப்பான் ஃபாரின் வந்து இந்த ஜெர்மனியில இருந்தோ யுஎஸ்ல இருந்தோ எங்க டாலர் வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை கொடுக்கணும். அதுக்கு மேல அதுவும் யாருக்கு? ஃபாரினர்ஸ். சென்னை, பெங்களூரு, தென் ஹைதராபாத், இப்போ கோயம்புத்தூரும் அந்த ரெட் ஒயிட்ஸ். ஏன்னா உண்மையை சொல்ல போனா கோயம்புத்தூர் இருந்து யுஎஸ் போய் ஒர்க் பண்ணோம்னா 6 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். We have talent, அதாவது நம்ம பிரேக் இல்லாம நைட்டு ஷிஃப்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமே என்ன மனுஷன் செட் ஆச்சுன்னா அந்த பெரிய டெபிசிட் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து ஹியூமன் டெபிசிட் அதிகமாகும். யங்ஸ்டர்ஸ் வர மாட்டேங்குதுன்னா 20 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஒரு இந்தியன் அந்த இடத்துல போட்டா 6 லட்சத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் அவுட் ஆஃப் போய் உள்ள வந்துடுவேன், தண்ணி போட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு போதையில உட்காந்துட்டு இப்படித்தான் போயிட்டு இருக்கானே ஒழிய இந்த 18,000 ரூபாய் இந்த கம்பெனி நமக்கு கொடுத்தாங்க யோசிக்கிறது சொல்லுவோம். நான் மத்திய அரசு தான் சொல்லுவோம். மத்திய அரசு அந்த சொல்ல போயிடுச்சு. We have to create jobs. நிறைய ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும். அவங்க அதை கிரியேட் பண்றது இல்லாம நிறைய அந்த வகையில உங்களுக்கு எல்லாருமே நான் பரிச்சயமானவன், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா கொஞ்சம் பேருக்கு நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், நான் எப்படி இந்த மாதிரி கொண்டு வருவேன்றது கொஞ்சம் பேருக்கு தெரியும். பட் மீதி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த ஸ்டைலுக்கே போறேன். டிசிஎஸ் அங்கிருந்து ஒர்க்கை கௌரவ பண்ணி நம்ம கிட்ட வந்து நடத்துறான். டிசிஎஸ்ங்கிற பேர்ல என்ன பண்றான்? ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுவோம். 18,000 சம்பளம். இந்த 18,000 சம்பளத்துக்கு ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு 2 சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உடுமலைப்பேட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் யூஜி பண்ணி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி 3G 4G இப்போ 5G வரைக்கும் வந்துருக்கு. அந்த மாதிரி நெட்வொர்க் வந்து அப்டேட் ஆகும்போது கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், அம்பானி அதானிக்கு வந்து நஷ்டத்தையே போனா கூட கவர்மெண்ட் இஸ் ரெடி டு வேவர் பண்ணி விட்டுட்டு again they are pumping money. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு கோயம்புத்தூர் வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாருங்க சோழர்கள் காலத்துல வந்தாங்க. கவுன்சில் ஹேவ் அரேஞ்ச்டு திஸ் ப்ரோக்ராம். ஐஐசி இன்னோவேட்டிவ் கவுன்சில் டிஃபரண்ட் கவுன்சில்ஸ் இருக்கு நம்ம காலேஜ்ல. collegium has invited with the help of those collegium, அது இன்க்ளூடிங் ஐபிஎஸ்சி. அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, ஏஜ் குரூப் இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. வயசானவங்க அதிகமாயிட்டாங்க. இப்போ வயசானவங்க அதிகம் அப்படிங்கிறது மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, சரியா இருக்கணுங்கிறது எனக்கு கிடையாது. நீங்க தப்பா சொன்னாங்க எனக்கு வாய்ப்பு. சும்மா சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கொடுக்குற அளவுக்கு வந்து நிம்மதி. That is the reason why throughout the nation ஒரு மியூசிக் நீங்க சொல்லலாம். நிறைய பேர் ஏன் இந்த இளையராஜா போய் எப்ப பார்த்தாலும் கேஸ் போடுறாங்க. ஒரு விஷயம் பார்க்கிறோம், நீங்க வந்து கிராஜுவேட்ஸ் உருவாக்குறீங்க. You must know something about reverse engineering. It is a failure concept. இப்போ அதே வந்து நெக்ஸ்ட் லைசென்சிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சொல்றாங்க. டெக்னாலஜி மேக்ஸிமம் எங்க வந்து உண்மையை சொல்றாங்க, மேக்ஸிமம் எங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பில் போடுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதுவும் அங்க எங்க டூப்ளேயர் நிறைய ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிறத ஹேண்ட்லேட் பண்ணி தான் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் இல்லைன்னா டெக்னாலஜி ஒன்றும் இல்லைங்க. இப்போ கேஆர் லைப்ரரி கோயம்புத்தூர் ஒரு கமர்ஷியலைசேஷன் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மாறி என்ன பண்றது, அதாவது மற்ற ரிலையன்ஸ் மார்ட் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாடகைக்கு கட்டடம் எடுப்பாங்க. எது வாடகைக்கு கட்டடம் எடுத்து நடத்தலாம். பட் டி மார்ட் மட்டும் என்ன பண்ணாங்க, ரியல் வேல்யூ அசெட். நான் சொல்றது நுணுக்கல, ரியல் வேல்யூ அசெட். ரியல் அசெட் நமக்கு தெரியும், நாமினல் அசெட் உங்களுக்கு வேல்யூஷன்ஸ் தெரியும். ரியல் அசெட்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, டெக்னாலஜி நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது பார்த்தீங்களா. பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. டெக்னாலஜியை எவ்வளவு சீக்கிரமா திங்க் பண்ணலாம், நம்ம திங்க் பண்ண முடியாதான்னா திங்க்
பண்ணலாம். இப்போ ரெண்டு வகை என்ஜினியரிங்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு வராங்க. ஏன் இந்தியாவுக்கும் ஃபாரினுக்கு என்ன வித்தியாசம் இன்ஜினியரிங்லன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம காசு கொண்டு போய் குட்டி கம்பெனி படிச்சுட்டு ஜுமாட்டோக்கும் ஸ்விஸுக்கும் நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியலைசேஷன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. ப்ராடக்ட் இல்லையா, நம்ம ஊர்ல இருக்கிற கண்ணன் குரூப் எல்லாம் காலி விட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அம்பானி அதானிக்கு வந்து நஷ்டத்திலேயே போச்சுன்னா அதுல ஒரு வரைக்கும் வரும். கொடுக்கறதெல்லாம் இந்த நடைமுறையில் இல்லைங்க. ஒரு வாரம் 10 நாள்ல கொடுத்தாலே ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடி டு ப்ரொவைட் தி ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படி போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இப்ப டிமார்ட் வந்து ஃபிளரிஷ் ஆகுமா ஆகாதா? ஹோம் வேரியேஷன் எப்படி பண்ண மற்ற இடத்துக்கு அவங்க தெரியுதுன்னா மொத்தம் ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 750 ரூபாய்க்கு தள்ளுபடி இருக்கு. மார்க்கெட் பிரைஸ்க்கும் அவனுடைய சேல்ஸ் பிரைஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவன் ஒரே ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் என்னன்னா, எந்த கம்பெனி ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுக்குதோ ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் பினான்சியல் ஃபுல்ஃபில்மெண்ட் போயிடும். ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் டிமார்ட் ஏன் நம்புறாங்கன்னா, நீங்க கொண்டு போய் அப்படியே குடிச்சு இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், எனக்கு 1 to 2% தள்ளுபடி கொடுப்பாங்க சேல்ஸ்ல. அப்படியே பேசுறது ஏன் கேட்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு வாரத்துல காசு கொடுக்குறேன். இந்த சிச்சுவேஷன் டெக்னாலஜி எங்க போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ அப்படியே ஒரு என்னது ஒரு பேர்ட் ஐ வியூ, மேன் ஒரு வியூ பார்க்கலாம், அப்படியே சேட்டலைட் வியூ பார்க்கலாம். எந்த நாட்டுல பாப்புலேஷன் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கான், நம்மள பிடிக்கிறாங்க. அப்போ இவனுக்கு என்ன பண்ணலாம், வேலை கொடுத்து அவனுடைய கரன்சிலேயே வேலை கொடுத்து அங்கேயே படிச்சு உட்கார வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பீட் அப்படியே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாகுபலின்னு ஒரு படத்தில் இருக்கு இல்லையா, கேட்டதில்லையா? கேட்டதில்லை. திருடலாம் நான் ஏற்கனவே ஒரு சில நேரத்தில் சொல்லியிருக்கேன். அது ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னது, வீடு வரை உறவு வீடு மனைவி கடைசி வரையாரோ. கேட்டதில்லையா? இதெல்லாம் கேட்கலன்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட். மாம்பழத்து வந்து மாசம் சென்று யார் வருவி கண்டு வாடியது. கேட்டதில்லையா? ரெண்டும் ஒரே ஸ்கேல். லாட்வியா, லித்வேனியா, செக் ஸ்லோவாக்கியா, இப்படி லைனா போயிட்டே இருக்கும். அசர்பைஜான் பேரெல்லாம் வித்தியாசம், மால்டோவா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த கண்ட்ரீஸ்ல 16 நாடுகள் புரிஞ்சு போயிருக்கு. என்ன இது யுரேஷியா, ஏசியாவுக்கும் சேராது, யூரோப்புக்கும் சேராது. அவன்